வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பார்க்கலாம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பத்தி புதிய அறிவிப்பு இருக்குது. இன்னைக்கு இந்த புதிய அறிவிப்பு பத்தியும் கலைஞர் உரிமை திட்டத்துக்கு தகுதிகள் என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாங்க அதை பத்தியும் இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணலாம் பாருங்க, ஒவ்வொரு தகவலும் பயனுள்ளதா இருக்கும். வெல்கம் டு தடைகளை ஒளி சரித்திரமடை. ஃபர்ஸ்ட் வாங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு தகுதிகள், அதாவது எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்க்கலாங்க. தேவையான தகுதிகள்: 21 வயது நிரம்பிய பெண் ஒருவர் விண்ணப்பிக்கலாம். அடுத்தது, ஒரு குடும்ப அட்டையில் ஒரு பயனாளி மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். அடுத்தது வாங்க குடும்ப தலைவிக்கான வரையறையை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குடும்ப அட்டையில் பெயர் இடம்பெற்றுள்ளவர்கள் அனைவருமே ஒரே குடும்பமாக கருதப்படுவார்கள். நெக்ஸ்ட், ஒவ்வொரு தகுதியான குடும்பத்திலும் உள்ள குடும்ப தலைவியை கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கலாம் செய்கிறாங்க. அடுத்தது, குடும்ப அட்டையில் ஒரு ஆண் குடும்ப தலைவராக இருந்தால் அந்த குடும்ப தலைவரின் மனைவி குடும்ப தலைவியாக கருதப்படுவார். நெக்ஸ்ட், குடும்ப தலைவியில் ஆண் குடும்ப தலைவரின் மனைவி பெயர் ஏதோ ஒரு காரணத்தில் இல்லாத பட்சத்தில் அந்த குடும்பத்தில் வேற பெண்கள் இருந்தால் ஒரு குடும்ப தலைவியாக கருதப்படுவார். அடுத்தது, ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட 21 வயது பெண்கள் இருந்தால் ஒரு நபரை மட்டுமே தேர்வு செய்து விண்ணப்பிக்கலாம் செய்கிறாங்க. நெக்ஸ்ட், திருமணமாகாத தனித்த பெண்கள், கைம்பெண்கள் மற்றும் திருநங்கைகள் தலைமையில் குடும்பங்கள் இருந்தால் அவர்களும் குடும்ப தலைவியாக கருதப்படுவார்கள். அடுத்து வாங்க பொருளாதார தொகுதியில் என்ன பார்க்கலாங்க. ஆண்டுக்கு 2.5 லட்சத்துக்கு கீழ் வருமானம் ஈட்டும் குடும்பங்கள், 5 ஏக்கர் குறைவாக நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கர் குறைவாக புன்சை நிலம் வைத்துள்ள குடும்பங்கள், அடுத்து ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு 3500 லிட்டருக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள், இவங்கெல்லாம் மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் செய்கிறாங்க. அடுத்து இத்திட்டத்தில் பயன்பெற தகுதியில்லாதவர்கள் பற்றி பார்க்கலாங்க. 2 லட்சத்திற்கு மேல் ஆண்டு வருமானம் ஈட்டும் குடும்பங்கள் தகுதி இல்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்து, குடும்பத்தில் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு மேல் ஈட்டி வருமான வரி தாக்கல் செய்பவர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துபவர்கள் இதுக்கு எலிஜிபிள் இல்லை. அடுத்து, ஆண்டுக்கு 2.5 லட்சத்துக்கு மேல வருமான வரி கட்டி தொழில் செலுத்துவரும் இதுக்கு எலிஜிபிள் இல்லை. அடுத்து, மாநில மத்திய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கி ஊழியர்கள், வாரியங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் மற்றும் ஓய்வுதாரர்கள் எல்லாம் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் இல்லை. அடுத்து, சொந்த பயன்பாட்டுக்கு கார், கனரக வாகனங்கள் போன்ற 4 சக்கர வாகனம் வைத்திருப்பவர்களும் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் இல்லை. நெக்ஸ்ட், ஆண்டுக்கு 50 லட்சத்திற்கு மேல் ஆண்டு வருமானம் விற்பனை செய்து சரக்கு மற்றும் சேவை வரி செலுத்துவர்கள் தொழில் உரிமம் பெற்ற உரிமைகள் எல்லாம் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்து வாங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்குள்ள புதிய அப்டேட் பற்றி பார்க்கலாம். நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கணும்னு சொல்லியிருந்தாரு. எப்பனா ஜூன் மாதத்தில் இதற்கான பணிகள் தொடங்கப்படும் சொல்லியிருந்தாரு. மேலும் இதை பற்றி சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைகள் துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் ஒரு செய்தி எழுதுகிறாங்க. அதை பற்றி என்ன செய்யலாம் போலாங்க. இது தொடர்பாக தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைகள் துறை அமைச்சர் கீதா ஜீவன் வரும் ஜூன் 4ஆம் தேதி மக்களுடன் முதல்வர் என்ற முகாம்களில் விடுபட்டவர்கள் முறையான ஆவணங்கள் விண்ணப்பித்தால் தகுதியானவர்கள் அடிப்படையில் மகளிர் உரிமை தொகை விரைவில் வழங்கப்படும் செய்கிறாரு. மேலும் 9000 முகாம்கள் தமிழகம் முழுவதும் நடைபெற இருக்கிறது. அந்த முகாம்களில் சென்று ஏற்கனவே திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்து நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் செய்கிறாங்க. அதே போல இதைப்போல் விண்ணப்பம் செய்யாமல் இருக்கும் பெண்கள், தகுதியான பெண்கள் விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் செய்கிறார்கள். இதுதான் புதிய அப்டேட். ஓகே நம்மளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று வேணா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட் வேற எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயில் போடுறேன். நன்றி, வணக்கம்.